ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம லிட்டில்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி பூரிக்கு கோதுமை மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் 3/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் டைரெக்டாக நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது உப்பு அங்கங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுலில் 2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் உப்பு எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. சோடாப்பு போடணுமா அப்படின்னா சோடாப்பு தேவையில்லை. சோடாப்பு தேவையில்லாமையே இப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போது தண்ணியில் உப்பு நல்லா கரையணும். தண்ணியில் உப்பு நல்லா கரைஞ்ச வாட்டி இதுதான் அளவுன்னெலாம் இல்லை. கோதுமை மாவு நம்ம பிசைய தான் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்றது தெரியும். இப்போ கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டே வரணும். இப்போ மாவு நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்ச வாட்டி ஒரு அரைக்கை அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சாஃப்டாக வரத்துக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி கோதுமை மாவு ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும். இப்போ பண்ணதுக்கப்புறமா இப்போ எதுக்கு மாவை நல்லா அடித்து பிணையிறாங்க அப்படின்னா, அது பண்ணால் தான் நல்லா மாவு சாஃப்டாக வரும். மாவுக்கு தகுந்த எண்ணெயை நல்லா கோதுமை மாவு மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் போட்டாலும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து போட்டாலும் சரி, இப்போ உடனுக்குடனே போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். 2 நிமிஷம்